ஞானிகள் காட்டிய வழிப்படி வருடந்தோறும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு பண்டிகையை ஏற்படுத்தி மக்கள் அனைவருடைய எண்ணங்கள் உணர்வுகளை மகரிஷிகள் ஞானிகள்பால் குவிக்க செய்து அனைவரும் அந்த ஆற்றலை பெறும் விதமாக நமக்கு அவர்கள் வழிப்படுத்தி இருந்தாலும், குறிப்பாக நாம் மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த தீப ஒளி திருநாள் என்று சொல்லும் பொழுது சிறு வயதினிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே ஒரு மற்ற பண்டிகைகளை காட்டிலும் ஒரு மகிழ்ச்சியூட்டும் மகிழ்ச்சியான உணர்வுகளை அதிகமாக தூண்டும் விதமாகத்தான் இந்த விழா இப்பொழுது நடைமுறையிலே நாம் கொண்டாடி வருகின்றோம். இதையே நமது குருநாதர் சுட்டிக்காட்டப்படும் பொழுது துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒளியான உணர்வுகள் அதை சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து அந்த ஒளியான உணர்வின் சக்தியாக கவர்ந்து வருவதை நாரதன் என்று காட்டினாலும் நாரதன் எப்பொழுதுமே அவன் சிரித்த முகத்துடனே இருக்கின்றான் என்று அதற்கு ஒரு விளக்க உரையும் கொடுத்துள்ளார்கள். அவன் சிரித்த முகத்துடன் தான் இருக்கின்றான் என்று அவனை நாம் நண்பனாக்கி கொள்ள வேண்டும், அவனுடன் நாம் நட்பு கொள்ள வேண்டும் என்றும் உணர்த்துகின்றார். இந்த தீப ஒளி திருநாள் என்று நாம் கொண்டாடும் நிலையில் இந்த உடல் என்ற நிலையில் நாம் உருவாக்கப்பட்ட இந்த உடலை உருவாக்கிய அந்த அணுக்களுக்குள் நாரதன் என்று அவன் சிரித்த முகத்துடன் இருக்கின்றான். மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக அவன் எப்பொழுதுமே அவனிடமிருந்து அந்த அலைகள் வெளிவருகிறது என்று குருநாதர் சொன்ன அந்த முறைப்படி நாம் அந்த சிரித்த முகத்துடன் இருக்கும் அதே உணர்வின் இயல்பை நாமும் இந்த தியானத்திலே அந்த மகிழ்ச்சியான உணர்வு கொண்டே நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை ஏங்கி பெறுவோம். அந்த மகிழ்ச்சியான உணர்வுகளையே நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு உயர்ந்த சக்தியாக கொடுப்போம். நாம் எல்லோருமே மகிழ்ந்து வாழ்வோம். மகரிஷிகள் என்று சொல்லும் பொழுதே அதனுடைய விளக்கம் எத்தனை விளக்கங்கள் இருந்தாலும் குருநாதர் மக்கள் என்று வரும் பொழுது மக்களை அவர்கள் மகிழ்ச்சிப்படுத்துபவர்கள், மக்களை மகிழ்ச்சி பெறச் செய்பவர்கள். ஆக மகிழ்ச்சி பெறச் செய்பவர்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அறியாது நாம் சந்தர்ப்பத்திலே சுவாசித்த அந்த உணர்வுகள் தான் நம்மை அறியாமலே இருளான நிலைகளுக்கு அழைத்து சென்று விடுகின்றது. அதான் நரகாசுரன் என்று சொல்வது. அந்த இருளான நிலைகள் இருந்து மக்களை விடுபடக்கூடிய அந்த சந்தர்ப்பமாக அந்த மகரிஷிகள் என்பவர்கள் தங்களுக்குள் விளைய வைத்த உயர்ந்த ஆற்றல் மிக்க சக்திகளை மக்கள்பால் அதை பாய்ச்சி மக்கள் அதை நுகரும்படி செய்து அந்த இன்னல்களில் இருந்து மீண்டு அந்த மகிழ்ச்சியான உணர்வுகளை அங்கே தோற்றுவிக்க வேண்டும். அங்கே மகிழ்ந்த உணர்வுகள் அந்த ஒவ்வொரு உயிராத்மாவில் இருந்தும் அத்தகைய பேரானந்த உணர்வுகள் வெளிப்பட வேண்டும் என்பதுதான் அந்த மகரிஷி என்ற அந்த சொல்லுக்குண்டான விளக்கம். இதுதான் நமது குரு இப்படித்தான் உணர்த்தியுள்ளார்கள். ஆகவே நாம் இன்றைய தியானம் நம்மை
மகிழ்ந்து வாழச் செய்யும், நம்மை பேரானந்த நிலைகளுக்கு அழைத்துச் செல்லும் அந்த அருள் ஆற்றலை நாமும் மகிழ்ந்த உணர்வோடு தியானிப்போம். அந்த மகிழ்ச்சியூட்டும் உணர்வுகளை இந்த ஈசன் வீட்டிற்கும் இந்த ஆலயத்தில் எல்லா அணுக்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை ஊட்டுவோம். அந்த மகிழ்ச்சியான உணர்வுகளை பெருக்கி நம் குடும்பத்தார், நம் அருகில் இருப்போர், நண்பர்கள், உறவினர்கள், யாரிடமெல்லாம் நாம் தொடர்பு கொள்கின்றோமோ எல்லோருக்கும் அந்த மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக நாம் நம்மிடமிருந்து அந்த உணர்வலைகளை, மூச்சலைகளை எல்லோரையும் அந்த மகிழ்ச்சிப்படுத்த அந்த சேவையாக அனைவரும் மகிழ்ந்து வாழ நாம் தியானிப்போம்.